கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவேலை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா ஈரான் இடையிலான புதிய ஒப்பந்தம், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெறும் மோதல்கள், தூதரக பேச்சுவார்த்தைகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து தொடர்ந்து பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஒப்பந்தத்திற்கு பிறகு நம்பிக்கையின்மை, பதற்றம் மற்றும் புதிய மோதல்கள் போன்றவை தொடர்வது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்யப்பட்டுள்ள புதிய ஒப்பந்தம் குறித்து ஈரான் தரப்பில் இன்னும் நம்பிக்கையின்மை நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில மணி நேரங்களில் வெளியான அறிக்கைகளில் அமெரிக்காவின் நோக்கங்கள் மீது தங்களுக்கு ஆழ்ந்த சந்தேகம் இருப்பதாக மூத்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பல மாதங்களாக நீடித்த மோதல்கள் மற்றும் தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி ஒப்புதல் அளித்துள்ளார். இருப்பினும் அந்த திட்டம் குறித்து தமக்கு சில வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் விவகார நிபுணர் அலி பேஸ் கூறுகையில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பகமான பேச்சுவார்த்தை கூட்டாளியாக செயற்பட தவறினால் மொஜ்தபா கமேனி தனது நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வார் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறினால் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் தெரிவித்திருப்பதாவது, எதிர்த்தரப்பு நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டாலோ அல்லது ஒப்பந்தத்தை மீறினாலோ அதற்கு தக்க பதிலடி வழங்க தயக்கம் இருக்காது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் அமெரிக்கா ஒப்பந்தத்திலிருந்து விலகினால் அல்லது மீறினால் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றது. போரின் போது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கைகளை பயன்படுத்தியதாகவும் இதுவே ஈரானின் அவநம்பிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 1953ஆம் ஆண்டு CIA ஆதரவுடன் நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பு உள்ளிட்ட பல வரலாற்று சம்பவங்கள் காரணமாக அமெரிக்கா மீது ஈரானுக்கு நீண்ட காலமாக நம்பிக்கையின்மை இருந்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை ஹோர்மோஸ் நீர்வழி வழியாக ஜப்பானுடன் தொடர்புடைய ஒரு எண்ணெய் கப்பல் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக ஜப்பான் பிரதமர் சனே டக்காயிச்சி தெரிவித்துள்ளார். அரேபிய வளைகுடாவில் இருந்த அந்த கப்பல் தற்போது ஜப்பானை நோக்கி பயணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜப்பானிய நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கச்சா எண்ணெய் கப்பலில் 3 ஜப்பானிய பணியாளர்கள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கப்பல் பாதுகாப்பாக கடந்ததன் மூலம் ஜப்பானிய பணியாளர்களுடன் அரேபிய வளைகுடாவில் இருந்த அனைத்து ஜப்பான் தொடர்புடைய கப்பல்களும் தற்போது வெளியேறியுள்ளன. எனினும் ஜப்பானுடன் தொடர்புடைய மேலும் 37 கப்பல்கள் ஹோர்முஸ் நீர்வழியை கடக்க காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்வழியில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் வழக்கமான நிலைக்கு திரும்ப ஜப்பான் அரசு தொடர்ந்து ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் இது தொடர்பான சுவிட்சர்லாந்து பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறியுள்ளதுடன் அமெரிக்க துணை அதிபர் வார இறுதியில் சுவிட்சர்லாந்து செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் கைவிடப்படவில்லை என்றும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தற்காலிகமாக மட்டுமே ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்தியஸ்த குழுவுடன் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனை சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சகமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஃபர்கன்ஸ்டாக் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. எனவே அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்படாமல் பின்னர் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இன்னும் நீடித்து வருவதாகவும் கருதப்படுகிறது. இது இப்படி இருக்க, பாரிஸில் சனிக்கிழமை நடைபெறவிருந்த ஈரானிய எதிர்க்கட்சி பேரணிக்கு தடை விதிக்குமாறு தாம் கூறவில்லை என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜூன் நோயல் பாரோட் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருக்கிடையே வியாழக்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் மக்கள் முஜாஹிதீன் எதிர்க்கட்சி அமைப்பு குறித்து எந்த விவாதமும் இடம்பெறவில்லை என அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் அந்த பேரணியை ரத்து செய்யுமாறு அமைச்சர் கோரியதாக வெளியான தகவல்கள் உண்மையல்ல என்றும் பிரான்ஸ் மறுத்திருக்கிறது. இதற்கிடையில் பாரிஸ் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் அந்த பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை பிரான்ஸ் மற்றும்
ஈரான் வெளியுறவு அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடலுடன் தொடர்புடையதாக கூறப்பட்ட நிலையில் அதனை பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தற்போது மறுத்துள்ளது. இதனால் பேரணி தடை விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் அதிகாரிகளின் விளக்கங்கள் மற்றும் காவல்துறையின் அறிவிப்பு இடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சுதந்திரமான கண்காணிப்பு அமைப்பு இல்லாதது பெரிய சவாலாக அமையக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர். லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் போர் ஆய்வுகள் துறையின் விரிவுரையாளர் சமீர் பூரி கூறுகையில், இரு நாடுகளும் அண்மை காலம் வரை நேரடி மோதல் சூழ்நிலையில் இருந்ததால் ஒருவரையொருவர் நம்புவது கடினமாக இருக்கும் என்றார். சமீபத்தில் வரை இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்த நிலையில் தற்போது திடீரென அமைதியை நோக்கி நகர்வது எளிதான விடயமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமைய வேண்டுமெனில் இருதரப்பினரும் தங்களது இராணுவ நிலைப்பாடுகளை படிப்படியாக குறைக்க வேண்டும். ஆனால் அதற்கு பரஸ்பர நம்பிக்கையும் வெளிப்படையான கண்காணிப்பு முறையும் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். பொதுவாக இதுபோன்ற மோதல்களுக்கு பிறகு போர் நிறுத்தம் மற்றும் ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இருப்பதை உறுதிப்படுத்த சுதந்திரமான கண்காணிப்பு அமைப்புகள் செயற்படுவது வழக்கம் என்றும் அவர் கூறியிருந்தார். பாகிஸ்தான் மற்றும் கத்தார் ராஜதந்திர மத்தியஸ்தர்களாக செயற்பட்டாலும் இரு நாடுகளும் மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் சுயாதீன கண்காணிப்பு அமைப்பு இல்லாதது எதிர்காலத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சமீர் பூரி எச்சரித்திருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவுடன் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு லெபனானில் நடைபெறும் மோதல்கள் நிறுத்தப்படும் என்பதற்கான உத்தரவாதங்களை ஈரான் கோரியுள்ளது என தூதரக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு வெளிநாட்டு ஊடகத்திற்கு தகவல் வழங்கிய ஒரு தூதரக அதிகாரி கூறுகையில், கையெழுத்திடப்படவிருந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி லெபனானில் தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என்பதற்கு ஈரான் உறுதியாக உத்தரவாதம் விரும்புகிறது என்றார். இந்த விவகாரம் தொடர்பாக மத்தியஸ்தர்கள் தற்போது இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தைகளை தொடர முயற்சி செய்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களின் பின்னணியில் திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன எனவும் அந்த அதிகாரி கூறியிருந்தார். எனினும் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் எப்போது தொடக்கும் என்பது குறித்து இதுவரை தெளிவான தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதேவேளை ஈரான் தொடர்பான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு தெற்கு லெபனானில் நிகழ்ந்த மோதலில் 4 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மொத்தத்தில் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னரும் மத்திய கிழக்கு நிலைமை இன்னும் நிலை பெறவில்லை. நம்பிக்கையின்மை, மோதல்கள் மற்றும் தூதரக சிக்கல்கள் தொடர்ந்து நீடிப்பதால் இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் மற்றும் பிராந்திய அமைதி குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. இது இப்படி இருக்க, மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவெல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.